வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2 கவுன்சிலிங்கான கைடன்ஸ் தான் இது. இன்னையிலேருந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எதுக்கு சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா, மேற்கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் இது. ரைட், முதல்ல நம்ம என்ன கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரைட்டா, ஹவு மெனி இயர்ஸ்ல நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிறதா என்னது பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கக்கூடியது. நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு போஸ்ட் நான் எடுக்க போறேன், மேக்சிமம் எத்தனை வருடம் சார் ஆகும் அடுத்த ப்ரொமோஷனுக்கு அப்படின்னா மினிமம் 5 முதல் 7 வருடங்கள் ஆகும். ரைட்டா, இதை ஏன் சார் ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, நீங்க மேற்கொண்டு படிச்சு குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், இல்ல குரூப் 1 எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்ப இந்த 5 முதல் 7 வருடங்களை நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடலாம், அடுத்த ப்ரமோஷனுக்கு போடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அப்ப 10வது கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு போதியமான நேரம் இருக்குமா இந்த வேலையில அப்படின்ட்டு. ரைட்டா, இதற்கு பெரும்பாலான மாணவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நம்ம தான் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. ரைட், இந்த 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப கவுன்சிலிங் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத டீடைல்டா சொல்லிடுறேன். ரைட்டா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது என்ன சார் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னா, உங்க மனதுல ஏதோ ஒரு வேலையை நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். உதாரணத்திற்கு முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் சார் இந்த 2 பதவிகளை மட்டும் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து கொடுத்திருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். டிமாண்ட் ஆஃப் த போஸ்ட் அப்படிங்கிறதையும் இந்த சைட்ல நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். மொத 2 போஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, முனிசிபல் கமிஷனராகவும் சப் ரெஜிஸ்டராகவும் தான் இருக்கும். அப்ப அந்த வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நீங்க பயப்படக்கூடாது, இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன், நீங்க மேற்கொண்டு கூட குரூப் 2 தேர்வு எழுதலாம், குரூப் 1 தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நகர்ந்திருக்கும். அடுத்து என்ன சார் நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த முனிசிபல் கமிஷனர்ல 5 பதவி கூடுதலாக கொடுத்ததுனால நமக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் கிடைக்காது அப்படின்னு ஒரு மாணவர் நினைச்சிருந்திருக்கலாம், அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிசிடிஓ கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நமக்கு டிசிடிஓ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஏதாச்சும் தவறு நடந்துருமா சார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க குரூப் 2 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தீங்களோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிருங்க. ரைட்டா, நம்ம அப்லோட் பண்ணிருப்போம், அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கு ஈக்குவலண்டான ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்துரு. ரைட் சார், டாக்குமெண்ட்ல சில மிஸ்டேக் இருக்கு, என்ன சார் ஆகும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ரிட்டன் லெட்டர் ஒன்று வாங்கிக்கிட்டு உங்களை போஸ்டிங் எடுக்க விட்டுருவாங்க. அதனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. 3வது, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா நம்ம கவுன்சிலிங் ஹாலுக்கு போவோம். கவுன்சிலிங் ஹால்ல ரேங்க் படி என்ன போவாங்க, தங்களுடைய போஸ்டை எடுத்துட்டு வருவாங்க. ரைட், நாளைக்கு எது வரைக்கும் சார் பரபரப்பா இருக்கும் அப்படின்னா, முதல் 100 ரேங்க் உள்ள போற வரைக்கும் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா முனிசிபல் கமிஷனர் எடுப்பாங்களா, இல்ல முனிசிபல் கமிஷனர் விட்டு டாப் ரேங்கா இருந்தாலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசிடிஓ எடுப்பாங்களா, இல்ல சார் எனக்கு ஃபாரஸ்டர் தான் முக்கியம், எனக்கு போலீஸ் சர்வீஸ்ல ஏதோ ஒரு இதுல இருக்கணும்னு நினைச்சேன், அதனால நான் டாப் ரேங்க்ல இருந்தா கூட பரவாயில்ல, கீழே இருக்கக்கூடிய போஸ்டுகளை நான் எடுக்கிறேன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ல அப்படிங்கிற சில விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா பரபரப்பும் முதல் 100 ரேங்குக்குள்ள முடிஞ்சிடும். அதற்கு அப்புறமாவும் ஒரு படபடப்பு உங்க இதயத்துல ஏற்படலாம். ஏன்னா ரிசர்வேஷன்ல சில முக்கியமான பதவிகள் ஹோல்டுல இருக்கும். நீங்க ஓவரால் ரேங்க்ல 100 ரேங்குக்கு பின்னாடி கூட இருக்கலாம், ஆனா ரிசர்வேஷன்ல உங்க கம்யூனல் கேட்டகரியில உங்க வெர்டிகல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல போஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா கவுன்சிலிங் ஹால்ல அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த பரபரப்பையும் படபடப்பையும் நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அடுத்து, உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 3 போஸ்டுக்கு
ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிங்க. ரைட்டா? என்ன 3 போஸ்ட் சார் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த 3 போஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கொடுத்தேன்? ரைட், எனக்கு இருக்கிறதுலயே டிமாண்டான போஸ்ட் கிடைக்கல சார், எனக்கு இன்னைக்கே நல்லா தெரியும். அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து நான் குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ தயாராகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அதற்கு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துருங்க. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கு போகாதீங்க. 3 போஸ்ட், முதல்ல இந்த போஸ்ட் இருந்தா இதை எடுத்துருவேன், இல்ல அடுத்த இருக்கக்கூடிய போஸ்ட்டை எடுத்துருவேன் அப்படின்னு சாய்ஸஸை நீங்க கம்மி பண்ணிக்கிங்க. அடுத்து 50-50 அப்படின்னு சொல்லியிருக்கோம். கவுன்சிலிங் போறக்கூடிய அனைத்து மாணவருக்கும் என்ன நடக்க போறது இல்ல, போஸ்டிங் கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையையும் தெரிஞ்சுக்குங்க. இது யாருக்கு சார் சொல்றேன் அப்படின்னா பர்டிகுலர் போஸ்டுக்கு கால்ஃபர் ஆயிருப்பாங்க. உதாரணத்திற்கு சில எலிஜிபிள் கிரைட்டீரியாவை நம்ம இங்க சொல்லிடலாம். எலிஜிபிள் கிரைட்டீரியா எதுக்கெல்லாம் சார் இருக்கு? இந்த ப்ரோக்ராமருக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, லாக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, ஃபாரஸ்டர் பிளான்டேஷன் இதுக்கு வந்து வாக்கிங் டெஸ்ட் முடிச்சவங்கள தான் கூட்டிருப்பாங்க. அப்ப இதுல என்ன நடந்திருக்கும்? நீங்க வாக்கிங் டெஸ்ட் முடிச்சு குவாலிஃபைடா இருக்கிறதுனால 1:2 ரேஷியோல கூட்டிருக்கலாம். இந்த லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கும் 1:3 கூட கொடுத்துருக்கலாம். ரைட்டா? அப்ப இந்த பர்டிகுலர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பின்தங்குவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50-50 வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஹார்ட்லுக்கு என்ன சார் அப்படின்னா நம்ம நல்லா பரீட்சை எழுதியிருப்போம், 1-2 மார்க்கால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் பின்னாடி போயிருக்கும். அதனால உங்களுடைய கனவு வேலை ஒன்று வேற போஸ்ட் கிடைச்சிருக்கலாம், இல்ல கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனா எந்த விதத்திலையும் நீங்க மனம் தரல வேணாம், நீங்க எப்ப வேணாலும் பண்ண எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துறோம். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா முனிசிபல் கமிஷனர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கணும், 1, 2, 3 அப்படின்னு ஒரு சர்டைன் ஆர்டர்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த ஆர்டர் படி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு 3 சாய்ஸ் இருக்கும். கண்டிப்பாக முனிசிபல் கமிஷனர் உங்களுடைய சாய்ஸா இருந்துச்சுன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஹைரார்கி இருக்கு அப்படின்னு பாருங்க. முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே மொத்தம் 3 to 4 போஸ்ட் முனிசிபல் கமிஷனர் கூடயே இருக்கும். ரைட்டா? இப்ப நம்ம என்ன ஆகும் அப்படின்னா கிரேட் 2 முனிசிபல் கமிஷனரா தான் நம்மள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஹைரார்கி ஏன் சார் தெரியணும்னா அடுத்து நீங்க என்ன பதவிகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஸ்டினரியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியும். ஆனா யூடியூப் தளத்துல நம்ம சொல்லக்கூடிய கருத்து மிஸ்இன்டர்பிரட் ஆகலாம். ஒரு பதவி நல்ல பதவி, இன்னொரு பதவி நல்ல பதவி இல்லை அப்படின்னு ஒரு சமூக வலைதளத்துல சொல்றது சரியாக இருக்காது. ரைட் சார், இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி எனக்கு தெரியணும், அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தின ஒரு டீட்டெயில் உங்களால சொல்ல முடியுமா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்பயும் நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த தகவல் சொல்லப்படும். ரைட் சார், என்ன மாதிரி தகவல் சார் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபாரஸ்டர் பிளான்டேஷன் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 2 பதவிகள் இருக்கு. ஃபாரஸ்டர் விங், ஃபாரஸ்டர் பிளான்டேஷன் விங். என்ன மாதிரி அப்படின்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ரைட், இதுல 2க்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம இங்க பாத்திரலாம். பெரும்பாலான மாணவர்கள் எதை தான் எடுக்க போறாங்க அப்படின்னா டிசிடிஓவை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அங்க அதிக வேகன்சி இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஃபாரஸ்டர் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அதுலயும் அதிக வேகன்சி இருக்கு. அப்ப ஃபாரஸ்டர் பிளான்டேஷனுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்டர் அப்படிங்கிறது ஜங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், பிளான்டேஷன் அப்படிங்கிறத நர்சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட், இத 2த்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, ஜங்கல் அப்படிங்கிறது ரூரல் ஏரியாவா இருக்கலாம், இல்ல சிட்டி லிமிட்ல இருக்கக்கூடிய ஜூஸா இருக்கலாம். ஆனா நர்சரி அப்படிங்கிறது பிளான்டேஷனுக்கு மட்டுமே தான். இது கண்டிப்பாக சிட்டி லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. நீங்க சிட்டி லிமிட்ல இருந்தா உங்களால படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, ஃபாரஸ்டரை விட்டுட்டு ஃபாரஸ்டர் பிளான்டேஷனை கூட எடுத்துக்கலாம். ரைட்டா, இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ரைட் சார், எனக்கு ஒண்ணுமே இஷ்யூ இல்லை சார், நான் ரேங்க் பின்னாடி தான் இருக்கேன்,
ரேங்க் பின்னாடி இருக்கிற காரணத்தினால சில மாணவர்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு, எனக்கு குரூப் 2ல நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல சார், குரூப் 2A இருக்கக்கூடிய பதவிகளை நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் இது மாதிரி எதுக்கு சார் நடந்துச்சு அப்படின்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டுக்கு இந்த நடவடிக்கை நடந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பதவிகளை தேர்வர்கள் தேர்வு செய்யாததுனால 2Aக்கு வந்தாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு அதன் மேல கான்பிடன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பதவியில நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 5 years ஆஃப் சர்வீஸ்ல நீங்க எங்க கூட பிளேஸ்மெண்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு வர முடியும். தலைமைச் செயலகத்துல ASO அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. 5 வருடம் கழிச்சு அந்த போஸ்ட்டுக்கு நீங்க வரலாம். உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்சஸ் கேட்பாங்க, தலைமைச் செயலகத்துக்கு நீங்க போறீங்களா அப்படின்ட்டு. முக்கியமான கோப்புகளை யாரு தான் கையாளுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய தேர்வர்கள் தான் அங்க பணிமாறுதல் பெற்று ஒரு பதவிக்கு வர போறாங்க. ரைட் சார், ASOவே இல்ல, செக்ரட்டரியேட்டுக்குள்ள என்னால போகவே முடியாது இந்த தேர்வுல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் எடுப்பதன் மூலியமாக இந்த பதவி நல்ல பதவி கெட்ட பதவி, இதுல வேலைப்பளு அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ணல. நம்ம எதை மட்டும் தான் சொல்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தவற விடக்கூடிய பாயிண்ட்டை என்ன பண்றோம் உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். இந்த மாதிரியான டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஹைராரிக்கல் PDF நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். அரௌண்ட் ஒரு 15 to 20 பேஜஸ் இருக்கும். உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எது, அதுல உங்களுடைய போஸ்ட் எது, அடுத்து உங்களுக்கு என்ன போஸ்ட் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியலா இது இருக்கு. இதை நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க தாராளமாக அங்கிருந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.